ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தேர்தல் அறிவிப்பு நேற்று வந்துருச்சு சார். தலைமை தேர்தல் ஆணையர் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு தேர்தலும், மே 4ஆம் தேதி 5 மாநில தேர்தல் முடிவுகளும் அப்படின்னு 23, 29 2 நாட்கள் மேற்கு வங்கத்தில் தேர்தல். கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று இது தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சியில நீங்களும் கலந்து கொண்டீர்கள், நானும் கலந்து கொண்டேன். அங்கிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் தேதி, அந்த ஸ்கெடியூலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஆளுங்கட்சிக்கு, ஒன்றிய அரசுடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இதை போட்டிருக்காங்க, சந்தேகமே இல்லை. மிகச்சிறந்த உதாரணம் பாண்டிச்சேரிக்கு 9ஆம் தேதி வச்சிருந்தோம். இப்போ கடந்த 30 வருஷமா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே தேதியில் தான் எலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் 30 years. இன்னைக்கு ஏன் தனித்தனியாக வச்சிருக்காங்க? காங்கிரஸ் இதை பொறுத்த மட்டும், பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் தொகுதி உடன்பாடு ஏற்கனவே பிஜேபிக்கும் இவருக்கும் ரங்கசாமி காங்கிரஸுக்கும் நடந்துருச்சு. ஆனால் இவங்ககிட்ட யார் எத்தனை தொகுதி வாங்குறதுங்கிறதுல இன்னும் குழப்பம் நிலவுது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கே சில நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால டக்குன்னு இவங்க இந்த பாண்டிச்சேரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த குழப்பத்துக்கு நடுவிலேயே நம்ம அடுத்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம், வி வில் பி அட் அட்வான்டேஜ், கிரேட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க. மற்ற அஸ்ஸாமில் அவங்க தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக நினைக்கிறாங்க. கேரளாவை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஹோப்ஸும் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் தாமதிச்சு தான் வைக்கணும். ஏன்னா அந்த ஜுடிஷியல் அஃபீஸர்ஸ் இப்போ பிஎல்ஓ போட்டதுனால அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தான் முடிவெடுக்கப்படும். அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தலைமை தேர்தல் ஆணையர் அப்படியே யாரையாவது அவங்க சேர்த்தாங்கன்னா அதை சப்ளிமெண்ட்ரி ஓட்டர் லிஸ்ட்டாக நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கூடுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும். அதனால அதை 2 ஃபேஸாக நடத்துறதுங்கிறது தேவையில்லை, ஒரே ஃபேஸாக நடத்த முடியும். ஒரு காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 542 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தினது தான் தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு 2 ஃபேஸ் நடத்த வேண்டியதில்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 8 ஃபேஸாக நடத்துறதுக்கு இது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 2 ஃபேஸாக நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி அதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க? வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்தில் எதனால புதுச்சேரியை உடனடியாக நடத்துகிறாங்களோ? ஏன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுனால. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேர்தல் 9ஆம் தேதின்னு சொல்லி வச்சா சரி, டிஎம்கேடைய அட்வான்டேஜ் டோட்டலாக போயிடும். ஏன்னா இவங்களுடைய கட்சியில் கூட்டணியில் இன்னும் குழப்பம் தீரலை. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பார்ப்போம், அந்த குழப்பத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து மே 4ஆம் தேதி இது வாக்குகள் எண்ணப்படும். அப்படின்னா இங்கே ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்து முடிந்த எலெக்ஷனுக்கு மே 4ஆம் தேதிங்கிறது 1 மாதம் ஆயிடுது. இப்போ இவன் கேரளா தேர்தல் முடிவு, அஸ்ஸாம் தேர்தல் முடிவு, பாண்டிச்சேரி தேர்தல் முடிவு ஏறக்குறைய 1 மாதம். நான் சொல்றது வெஸ்ட் பெங்காலுக்கு நீங்கள் 24, 29 2 நாள் இல்லைங்களா? 24, 29 23, 29 வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு 23ஆம் தேதி வச்சிருக்கீங்க. நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு 2 தடவை வச்சுக்கோங்க. அந்த 29ஆம் தேதிக்கு எல்லா மாநிலங்களுக்கும், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாத்துக்கும் நடத்திருக்க முடியும். இந்த ரிசோர்ஸ் கம்மி அப்படிங்கிற பேச்சே கிடையாது. இந்தியாவுடைய எல்லா ரிசோர்ஸும் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோல் இருக்கு. பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் வேணும்னா எங்கிருந்து வேணாலும் கொண்டு வரலாம். அதனால ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒண்ணுமே கிடையாது. அப்படி 29ஆம் தேதி உங்களுக்கு வச்சிருந்தீங்கன்னா அடுத்து மே 4ஆம் தேதி கவுண்டிங். இப்போ கவுண்டிங் இதுல போலிங் ஆபீசர்ஸ் இருக்கவங்கள 2 மாநிலமாக உள்துறை அமைச்சரும் பிரதமரும் கவர் பண்றது எப்படி? 4 மாநிலத்துக்கு ஒரே நேரத்துல கவர் பண்றது எப்படி சார்? அதை நான் பின்னாடி வரேன். அதுக்கு நான் பின்னாடி வரேன். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் பின்னாடி வரேன். அதாவது எலெக்ஷன் போலிங் ஆபீசர்ஸா இருக்கவங்கள மிகச்சில பேர் கவுண்டிங் பர்சனாக இருப்பாங்க. கவுண்டிங் பர்சன்டேஜ்ல 90% போலிங் ஆபீசரா போக மாட்டாங்க. நான் தேர்தல் நடத்தியிருக்கேன், அந்த அனுபவத்தில் சொல்றேன். ஆனால் அது மிகச்சில பேர் போவாங்கிறதுனால 2 நாள் டைம் கொடுக்கலாம். 29ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா 29ஆம் தேதியே வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பெட்டிகள் சேர்ந்து விடும், சேரணும் 29ஆம் தேதியே. அடுத்து அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், 30ஆம் தேதி ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட முடியும், நிச்சயமாக எண்ணப்பட முடியும்.
4ஆம் தேதினே வச்சுக்கோங்க, கூட ஒரு 2 நாள் கொடுத்து வச்சுக்க தேவையில்லை, அதை வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாத்துக்கும் மிக விரைவில் வந்து நீங்க வந்து வாக்குகளை எண்ணி வைக்க முடியும். இதுக்கு என்ன தடங்கல் இருக்கு? நீங்க சொன்னதான் தடங்கல். எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் வச்சா சரி, பிரச்சாரத்துக்கு வந்து பிரதம மந்திரி உள்துறை மந்திரியும் ஒரே நேரத்தில் போக முடியாதுல்ல. அதனால முதல்ல அஸ்ஸாம் பிரச்சாரத்தை முடிச்சுக்குவோம். அடுத்தது வந்து தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வெஸ்ட் பெங்கால் ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. அதனால 24ஆம் தேதி 23ஆம் தேதி சில தொகுதிகளுக்கு பாதி தொகுதிக்கு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு 3 நாள் நமக்கு டைம் கிடைக்குது. 29ஆம் தேதி நடத்துறதுக்கு அந்நேரம் போய் பார்ப்போம். 4 நாள் டைம் கிடைக்குது. இதுதான் காரணம். அவங்களுக்கு வசதிக்காகத்தான் இந்த தேர்தல் தேதிகள் இவ்விதம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. பட் அவங்க அந்த மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ மேற்கு வங்கத்திலேயோ அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, கேரளால வந்து அவங்க வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸ். நான் நினைக்கிறேன் இதுக்கு முந்தி இருந்த பொசிஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா திருவனந்தபுரத்து கார்பரேஷன் பிடிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு சீட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு வைங்க அசம்பிளியில, இந்த தடவை 2 சீட்டு கிடைச்சதுன்னா நாங்கள் 100% எங்க சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். 1ல இருந்து 2 வரும்போது. இப்ப சிபிஎம் வந்து 82 இருந்தது, 90 வந்துச்சுன்னா சரி 10% தானே இம்ப்ரூவ்மெண்ட். அதனால அவங்க அது மாதிரி அங்க சொல்லிக்கலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தேதிக்கு மம்தா பானர்ஜி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது வந்து அப்படிதான் வருது, அறிக்கை ரிப்போர்ட்லாம் அப்படிதான் வருது. நான் இந்த இதெல்லாம் இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் நான் சொல்லல. இந்த சர்வே ரிப்போர்ட் பெரிய ஜோக் ஆயிருச்சு. சர்வே சர்வீஸே வந்து வேற மாதிரி சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி பேச ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்ட்ட நான் பேசினதுல இருந்து, அப்புறம் மாநில அதிகாரிகள்கிட்ட நான் பேசினது, அங்க உள்ள என்னுடைய சில நண்பர்கள் இவங்ககிட்ட இருந்து பேச பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் மம்தா, அதுக்கப்புறம் மம்தாவுக்கு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா ஒரு பெங்காலி ஒருத்தரை இவங்களால இன்னைக்கு வரைக்கும் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சௌரவ் கங்குலியை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதுக்காக தான் அவரை பிசிசிஐ இதெல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க. அவருக்கு பாவம் அன்பார்ச்சுனேட்லி இந்த சின்ன வயசுல அவருக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு. அந்த கார்டியக் அரெஸ்ட் வந்தபோது அவர் முதல்ல போய் பார்த்தது மம்தா பானர்ஜி தான். அதோட அவர் வந்து இவங்களுடைய லிஸ்ட் வந்து காலி. இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து அந்த மாதிரியான ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதுக்கப்புறம் பெங்காலிஸ் மத்தியில் வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஃபீலிங் என்ன இருக்குன்னா, 1000 இருக்கட்டும், மம்தா வந்து எங்க வீட்டு பொண்ணு, அது என்ன கேவலமா பேசுறது, கீழ்த்தரமா பேசுறது, இது தப்பு. இது அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. மம்தாவுடைய பாலிசியை வந்து இது பண்ணிட்டோம், ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். தனிப்பட்ட முறையில் தாக்குறது கொஞ்சம் அநாகரிகமாக தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை வந்து பெங்காலிஸ் வந்து மறக்கல. அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் ஃப்ரண்ட்னு சொல்லி பார்த்தா எல்லா மாநிலங்கள்லையுமே பிரச்சனைகள் இருக்கு. அது தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் இருக்கட்டும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு பார்த்தா இதில் இருக்க மாதிரி தமிழ்நாடு அளவுக்கு கொடுக்கலனாலும் அந்த வெல்ஃபேர் ஸ்கீமே இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டேட்ல அவங்க நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மம்தா பானர்ஜி. அது முறையாக சேர்ந்திருக்கு, மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது மக்களுக்கு அந்த விதமான ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்க மேல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் திரும்ப இன்னைக்கு தேர்தல் நடந்தால், இதுதான் நான் திரும்ப சொல்றேன், மம்தா பானர்ஜி தான் வெல்வார்கள். இங்கே டிஎம்கே கூட்டணி தான். தேர்தல் நாளுக்கும் இன்னைக்கும் இடையில வந்து ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்தால் மாறும். அப்படியா? அப்படித்தானே? நீங்க அதிசயங்கள் நிகழ்ந்தான்னு சொல்றீங்க, நான் அசிங்கங்கள் நிகழ்ந்தான்னு சொல்றேன். அப்படித்தான் இது வரைக்கும் நடத்திருக்காங்க. நீங்க சௌரவ் கங்குலிக்கு முயற்சி பண்ணாங்கல்ல சார் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னால, ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் தானே? ஏதோ ஒரு தத்துவம் அவங்களுக்குன்னு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தின் மீது அவர்களுக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு கோட்பாட்டை உறுதியாக பற்றி நிற்பவர்கள் எதற்காக பிரபலங்களை தேடி ஓடுகிறார்கள்? நடிகர்களை தேடி, கிரிக்கெட் ஸ்டாரை தேடி ஏன் ஓடுறாங்க? அந்த ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆட்கள், அவங்க யாருமே பிரபலமாக மக்களால் அறியப்பட்டவர்களாக இல்லை. அப்படி அறியப்படணும்னாங்க வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்து மக்கள் ஆதரவு போராட்டங்கள்ல நிறைய ஈடுபட்டு இருக்கணும். அப்பதான் ஃபேஸ் தெரியும். இவங்க ஆம்சேர் பாலிட்டிஷியன்ஸா தான் இருக்காங்க. ஆம்சேர் பாலிட்டிஷியன்ஸா இருக்காங்க. இவங்களே ஆம்சேர் பாலிட்டிஷியன்ஸா இருந்தாங்கன்னா ஏசி ரூமை விட்டு வெளியிலேயே உலகத்தையே பார்க்காத அந்த பிரபலங்கள் என்ன சார் செய்வாங்க? அவங்க மக்கள் இதயங்களில் குடியிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வைத்து வாக்குகளை கவர்ந்து அதுக்கப்புறம் இவங்களுடைய புல்டோசர் பாலிடிக்ஸை இவங்க செயல்படுத்துவாங்க. இந்த மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு என்னைக்கோ யாரோ சொன்னது
உண்மையான பொருள் எல்லாம் இப்ப தேர்தல் வந்தா தான் விளங்குமா? ஆமா. அதுக்கப்புறம் சார், இஃப்தார் விருந்துல நேற்று இஃப்தார் நிகழ்வுல நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்துட்டு இருக்கிறாரு. இஸ்லாமியர்களுடைய ஆதரவு இருக்கும் வரை, இஸ்லாமிய பெண்களுடைய ஆதரவு இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆட்சியை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக என்றென்றும் இருப்பது அதிமுக தான். எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், எங்களை நாங்கள் ஆட்சி செய்வதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் அப்படின்னு அங்க ஒரு அப்பீல் எடப்பாடி பழனிசாமி விடுறாரு. இந்த 2 அப்பீல்களையே நம்ம எப்படி வேல்யூ பண்றது? நான் இந்த ரெண்டுமே எலெக்டரல் ஸ்டேட்மெண்ட்னு தான் பார்க்குறேன். இவங்க வந்து திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு முஸ்லீம் லீக், இஸ்லாமியர்களோட இருக்கிற நட்புங்கிறது ரொம்ப ஆழமானது. ரொம்ப மரியாதையாக, கண்ணியமாக முஸ்லீம்கள் வந்து இவங்ககிட்ட திமுகவில் நடத்தப்பட்டாங்க. அது கலைஞர் வந்து பல இது பிரிவினரை அது மாதிரி கண்ணியமாக நடத்தியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும், தமிழ் ஆசிரியர் வந்து நான் சின்ன பையனாக இருந்தபோது ஸ்கூலில் போய் பார்த்தோம்னா இந்த டீச்சர்ஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த டீச்சர்ஸ் ரூமில் மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் தனியாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பார் தமிழ் ஆசிரியர். அது இப்படிப்பட்ட நிலைமை இருந்தது 67க்கு முன்னாடி. இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் தமிழ் ஆசிரியரும் தலைமை ஆசிரியராக ஆகலாம், சீனியாரிட்டி தான் பேசிஸ், அவங்களுக்கு மற்ற ஆசிரியர்கள் போல் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு கொண்டு வந்தது கலைஞர் தான். இந்த வந்து ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு உரிய கௌரவங்கள் அத்தனையும் கடைசி வரைக்கும் அவர் வந்து காயிதே மில்லத்துன்னு சொன்னதே கிடையாது. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த ஏன்னா அந்த அப்படி அழைப்பதற்கு மிக மிக தகுதியானவர் ஜனாப் காயிதே மில்லத் அவர்கள், சந்தேகமே இல்லாமல். அப்போ அதை உணர்ந்து கூப்பிட்டது, அந்த காலத்துல இருந்து அந்த மரியாதையோட கூப்பிட்டது வந்து கலைஞர். அதனால அவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன் வந்து மிக ஆழமானது. அந்த முஸ்லீம் லீக் பிரிஞ்சதுன்னா 2 ஆச்சுன்னா இதுபடி இன்னைக்கு உள்ள மரபுப்படி ஒன்று இங்கே ஒரு சேர்ந்துக்குவாங்க, இன்னொன்று அங்கே சேர்ந்துக்குவாங்கன்னு இருக்கும். ஆனால் சில சமயங்களில் ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தனித்தனியாக இது வச்சு போட்டி இது கான்ஸ்டிடுவன்சிஸ் வாங்கி ஒரே அணியில் இருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. அதனால இவர் சொல்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட். ஸ்டாலின் அவர்கள் சொல்றது வந்து, ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் திமுக தோத்திருக்கு எலெக்ஷன்ல. அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்றதுங்கிறது வந்து த பூஸ்டிங் தி மொரல் ஆஃப் தேர் காடர். ஆனால் இவர் வந்து வலிமையின் அடிப்படையில் பேசுறார், ரியலிஸ்டுடைய அடிப்படையில் பேசுறார் ஸ்டாலின் சொல்லலாம். இவர் வந்து எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பேசுகிறார் எடப்பாடின்னு சொல்லி சொல்றார். அந்த முஸ்லீம் லீக், தேசிய லீக் அப்படின்னு ஒரு பிரிவு வந்தது சார். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக யூத் மத்தியில யூத்தை ஈர்க்கிறதுக்கான சக்தி இல்லாம போகும்போது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு வைப்ரண்டான ஒரு ஆர்கனைசேஷன் மேல வந்தது. அதுல பிரிவு வந்து தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு அதுல ஒரு அவங்க பிரிஞ்சு டிஎம்எம்கே தனியாகவும் தௌஹீத் ஜமாத் தனியாகவும் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பிரிவு ஒரு கட்சியை ஆதரிச்சா இன்னொரு பிரிவு இன்னொரு கட்சியை ஆதரித்த காலம் அடிக்கடி 2-3 தேர்தல்களாவது அப்படி வந்திருந்தது. அதுலதான் 2011ல டிஎம்எம்கே மனிதநேய மக்கள் கட்சி ஜெயலலிதாவோட இருந்தாங்க, தௌஹீத் ஜமாத் டிஎம்கே ஆதரிச்சாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்லாம் இப்ப அரசியல் சூழலே இல்லை சார். அரசியல் சூழல் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினருக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு வந்ததுக்கு பிறகு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார குவியலுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், அது பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டுக்கும் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ யாருமே பெரிய அமைப்புகள் எதுவுமே, அதுக்கப்புறம் வந்து எஸ்டிபிஐ கூட இப்ப எல்லாருமே ஒரே அணிக்குள்ள வந்துட்டாங்க, திமுக அணிக்குள்ள வந்துட்டாங்க. ஆமா, வெள்ளைக்காரன் எதிர்த்து சுதந்திரம் அடையணும்னு இருந்தபோது எல்லா விதமான கருத்துக்களை கொண்டு வந்தவர்களும் ஓரணியில் திரண்டார்கள். அது மாதிரி இந்த பிஜேபி வந்த உடனே எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரிஞ்சது திஸ் இஸ் தி காமன் எனிமி அப்படின்னு, நம்மளை அழிக்கிறதுக்குன்னே சரி திட்டம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர்களுக்கு எதிரான மாற்று சக்தி எது அப்படின்னு பார்த்தா அந்த சக்தியோட சேர்ந்திருக்காங்க. அதனால முஸ்லிம்கள் வந்து விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை எடுப்பான்னு ஒரு பேச்சளவு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான சிம்டம் கிரவுண்ட்ல தெரியல. முஸ்லிம்கள் வந்து இன்னைக்கு வந்து அடிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பின்னால் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒண்ணு.
அரணாக இருந்து உங்களை காத்தோம் நாங்க கடந்த காலத்துல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல்ல சார். எந்த மாதிரி அக்கேஷன்ஸ் எல்லாம் அவங்க அரணாக காத்திருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச அவர் பேசுனதுக்கு எங்கிட்ட எதுக்குங்க பதில் கேட்குறீங்க? அவர் தானே பதில் சொல்லணும். இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இல்ல, ஒருவேளை நான் தான் வரலாறு தெரியாம இருக்கிறேன். அவர் அரணாக என்ன காத்தாரு அவருடைய முதலமைச்சர் பீரியட்ல முத்தலாக்கு சட்டம் கொண்டு வரும்போதோ அல்லது அதுக்கு முன்னால சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போதோ அவர் அரணாக இருந்து காத்தது எனக்கு தெரியாம போயிடுச்சு அல்லது எனக்கு மறந்து போயிடுச்சு அல்லது நான் மறைக்க விரும்புகிறேன்னா வேற ஏதாவது உண்மை உங்ககிட்ட இருக்கான்னு பாக்குறதுக்காக கேட்டேன் சார். உங்களை விட தமிழக அரசியலை பற்றிய தெளிவு எனக்கு வரலாற்று அடுத்த செய்திக்குள்ள போயிடலாம். இது டெல்லியில நடந்ததாக இன்னைக்கு ஒரு பேப்பர்ல செய்திகள் போட்டிருக்கிறாங்க. இங்க ஏற்கனவே தாவேகா ஆபீஸ் பேரர் ஒருத்தர் நாங்க பிஜேபியோட பேசவே இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் செய்யாத குறையாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிஜேபியும் சொல்லுது நாங்க பேசலன்னு, அதிமுகவும் சொல்லுது எங்க கூட்டணியிலே யாரும் பேசல எனக்கு தெரிஞ்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா இப்போ 15ஆம் தேதி என்கொயரிக்காக விஜய் டெல்லி போயிருக்கும் போது 14ஆம் தேதி இரவு கால்ஃப் கிளப் பக்கத்துல முக்கியமான நபர்களோட டிவிகே கூட விஜய் கூட போன டிவிகே சார்பாக போன முக்கியமான நபர் பேசியதாக ஒரு செய்தியை ஒரு நாளிதழ் போட்டிருக்குது. ஆனா விஜய் இன்னும் இன்டிசிசிவா இருக்காரு அல்லது அவர் டிசிஷன் எடுத்திருக்கிறாரு, அதை யார்கிட்டையும் சொல்லாம இது வரைக்கும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால தாவேக்கால ஒரே குழப்பம் நிலவுகிறது அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க ஒரு நாளிதழ்ல. அதுல விஜய் தனியாக கண்டஸ்ட் பண்ணார்னா டபுள் டிஜிட்ல வாக்குகள் வாங்கலாம், பட் திமுக தான் ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கணுங்கிறது தான் விஜயோட விருப்பமா, ஏன் தனியாக நிற்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. அதனால அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிடலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும், அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக அந்த நாளிதழ் சொல்லுது. இதெல்லாம் நான் எதையும் நம்புறது இல்லைங்க. அதாவது அவங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த பேச்சுவார்த்தை நடந்தது, எப்படி பேச்சுவார்த்தை நடந்தது, இதெல்லாம் ஹேஷியம் தானே, தகவல் தான், செய்தி இல்ல தகவல். பட் ஒரு கார்பரேட் மீடியா அல்லது ஒரு பெரிய பாரம்பரியமான நாளிதழ்கள்ல இதெல்லாம் செய்திகளாக வந்துடுச்சுன்னா அது உண்மைன்னு நம்புற பழக்கம் மக்கள் மத்தியில இருக்குல்ல சார்? இருக்கு. அப்படி செய்தி வருதோ இல்லையோ, ஆனா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அடிப்படை நோக்கம் திமுகவை பதவியிலிருந்து கீழே இறக்கிடணும். அதுக்கு எந்த வழி வேண்டுமானாலும் கையாளலாம். அதனால இந்த வழியை கையாளத்தான் செய்வோம். அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் அதிமுகவை அவங்க எப்படி சார் டெசிமேட் பண்ணி நம்பர் 2 பொசிஷனுக்கு பிஜேபி எப்படி வரும்? இல்ல, இன்னைக்கு உள்ள நிலைமையில இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்டிஏ வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் எல்லாருடைய பார்வையும் பனையூரை நோக்கி இருக்கு அல்லது சிபிஐ ஆபீஸை நோக்கி இருக்கு. ஏதோ ஒண்ணு. நேற்று 7 மணி நேரம் விசாரணை நடந்தது. இதற்கு முன்னால அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவ்வளவு இடைப்பட்ட காலத்துக்கு பிறகு இந்த 2 வாரங்களோ அந்த வாரங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு அதே கருத்தை தான் அவர் மீண்டும் சொல்கிறாரா என்று உறுதிப்படுத்தி கொண்டது சிபிஐன்னு எல்லாம் நாளிதழ்கள்ல சொல்றாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு நார்மலி அக்செப்டட் டெக்னிக். அதாவது முரண்பட்ட தகவல்களை தான் பார்க்கறதுக்கு இன்னைக்கு விசாரிப்போம். அடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் அதே கேள்விகள் கேட்போம். அப்ப முன்னால சொன்ன பதிலுக்கு முரண்பட்ட ஏதாவது பதில் இருந்ததுன்னா அவரை நாங்க குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்சோம்னா அதை நாங்க பயன்படுத்தி அல்லது அந்த முரணை சுட்டி காட்டி எங்களால இப்போ குற்றவாளியாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, குற்றவாளி ஆக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நாங்க இந்த முன்னுக்கு பின் முரணா சொன்னீங்களே கிளாரிபிகேஷன் வாங்கி முடிச்சோம். அவர் சரியாயிட்டாரு.
அது எப்படி வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்க முடியுது. இங்க வந்து நேற்று நம்ம பேசிய செய்தியோட தொடர்ச்சி சார், சிபிஐ சிபிஎம் விசிகே பேச்சுவார்த்தை தொடர்பாக அவங்க பி சண்முகம் காங்கிரஸுக்கு கூட கொடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு எங்கேயோ பேசும்போது கோட் பண்ணினத செல்வ பெருந்தகை, எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க 63 சீட்டு வாங்கி ஒரு காலத்துல நின்னோம், அதுக்கப்புறம் 41 சீட்டு நின்னோம், அப்புறம் 25 சீட்டுக்கு வந்துடுச்சு. அதனால நாங்க இப்ப எது வாங்கினாலும் நீங்க அதை பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நீங்க கேளுங்க, முதலமைச்சருக்கு மனம் இருக்கு, அவர் தருவாரு, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதாவது 63, 41, 25 வந்தது. 25 வந்ததுக்கு அப்புறம் 28 போற அளவுக்கு அவங்களுக்கு பலம் கூடியிருக்கா தமிழ்நாட்டுல? அது பெர்சுவேஷனால வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்க எதுக்காக அந்த பெர்சுவேஷனுக்கு இவங்க இணங்குனாங்க? திமுக தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு அனைத்திந்திய கட்சி. ஒரு பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது ஒரு அனைத்திந்திய கட்சியுடைய தொடர்புங்கிறது ரொம்ப தேவையானது. இப்ப இதுல ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் தமிழர் நலன்கள் இருக்கு. அந்த தமிழர் நலன் பாதுகாக்கப்படுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனைத்திந்திய கட்சி 2 மாநிலத்துல வந்து பதவியில் இருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு, நெருங்கின உறவு தேவை. இதெல்லாம் வந்து திமுக உணர்ந்து அவங்களுக்கு 3 சீட்டு ரொம்ப கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 3 சீட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது நம்மளால உணர முடியும். அதை சுட்டி காட்ட முடியாது அவரால். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்க கூட அவங்க டிபெண்டா வந்து நெய்பரிங் ஸ்டேட்ல இருக்காங்கன்னு பாலிடிக்ஸ் பேச முடியாது. அதனால ஒரு சுருக்கமாக வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஆனா இவங்களை பொறுத்த மட்டும் என்ன கேட்பாங்க? நான் கேட்ட அந்த கேள்வி தான் கேட்பாங்க. 25 கொடுத்தீங்களே, இன்னைக்கு 28 கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பலம் கூடியிருக்கா? உள்ளூர்ல உங்களுக்கு பலம் சேர்க்கறது நாங்க தானே. அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்ப அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அப்படி இவங்க கேட்கறது நியாயம் இருக்கு. அது ஆல் இண்டியா பார்ட்டி ஒன்னோட தொடர்பு அப்படிங்கிறது திரும்பவும் எங்கே வருது சார்? பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்த அரசியலை கையில எடுத்ததுக்கு பிறகு நாம விரும்புறோமோ விரும்பலையோ, நாமன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, பாஜகவுக்கு எதிராக ஒரு பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. அவங்க வலிமையாக இருக்கிறாங்களா, அவங்க பிஜேபி எதிர்த்து போரிட்டு ஜெயிப்பாங்களா, அதெல்லாம் வேற கேள்வி. ஆனா கட்சியாக அப்போசிஷனாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது காங்கிரஸ் தான் இருக்குது பல மாநிலங்கள்ல. அதனால பாஜகவுக்கு எதிரான இந்திய அரசியல்ல ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா காங்கிரஸையும் உள்ளடக்கிய போராட்டத்தை தான் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல மாநில கட்சியாக திமுக இருந்தாலும் அவங்க வந்து தேசிய பார்வையோடு அந்த விஷயங்களை செய்கிறார்கள்னு நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்க முடியுது சார். எனக்கும் அந்த இது புரியுது. பட்டு பலர் வந்து அந்த விஷயத்த இன்னும் அவங்களுக்கு கொடுத்தது தப்பு, கூட கொடுத்தது தப்புன்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க வெளியில. அதே கருத்தை வந்து தேமுதிகவும் சொல்றாங்க. நாங்க புதுசாக அந்த கூட்டணிக்குள்ள வந்ததுனால எந்த கட்சிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, எங்களை கோட் பண்ணாதீங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அது எப்படி பாதிப்பு கிடையாதுங்கிறாங்க? அவங்களுக்கு கொடுக்கும்போது மொத்தம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ இப்ப தேமுதிமுகவுக்கு கொடுக்கும் பொழுது அவ்வளவு கொடுக்க முடியாது, இன்க்ளூடிங் டிஎம்கே. அதான் உண்மை. யாருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கறதுல பாதிப்பு வரத்தான் செய்யும். மொத்தமே 234 தான் இருக்கு. இப்ப இவங்க தேமுதிமுக வந்ததுனால வந்து அசம்பிளி சீட்டை வந்து 10 கூட்டிட்டாங்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் கமிஷன் அந்த 234 தானே கொடுக்கணும். குறைச்சிருவாங்களோங்கிறது தான் சார் பிரச்சனை. ஆனா சார் இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, கடைசியில சுமூகமா வந்து ஸ்டாலின் வந்து தன்னுடைய அவருடைய அடிப்படை பொறுமை, பெருந்தன்மை இவர்களின் அடிப்படையில் வந்து சுமூகமான தீர்வு எட்டப்பட்டுவிடும் அப்படிதான் நினைச்சது. என்கிட்ட இது கேட்டீங்கன்னா சுமூகமான முடிவு எப்படி எட்டப்படும் கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் அவங்க 3 பேருக்கும் 7-7 கொடுங்க. இவங்க சிபிஐ வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா சிபிஐ சரி, ஆனா சிபிஎம்முக்கும் இவங்களுக்கும் விசிகவுக்கும் 7-7 கொடுங்க. நீங்க திமுக உங்களுடைய டோட்டல்ல இருந்து நீங்க வந்து ப்ரொபோர்ஷனேட்டா வந்து 2 அல்லது 3 சிம்பாலிக்கா குறைச்சிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் ஃபேஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் திமுகவும் இல்லை, தமிழ்நாட்டில் ஓட்டரும் இல்லை. நான் சொல்றது யார் கேட்கணும்? அங்க திரும்ப தமிழக வாழ்வு உரிமை கட்சியும் நாங்க கேட்டோம், எங்களுக்கும் வந்து சரியான பதில் கிடைக்கல. வேல்முருகன் தவறான பாதையில் செல்கின்றார், அவ்வளவுதான் செல்கிறார். நிச்சயமா
இந்த மாதிரி என்னைக்கு வந்து நாங்க அங்கேயும் பேசுவோம்னு சொல்லிட்டாரோ அவர் மேல உள்ள நம்பகத்தன்மை போயிருது. அப்போ அவரை அநேகமாக இங்கேருந்து தூக்கிட்டு, ஆனா தமிழ் அவர் சொல்லும் போது பிஜேபி இருக்கிற அணியில சேர மாட்டேன்னு வேற சொல்றாரு சார். இல்ல அப்படி சொல்லல, பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டோம், அங்கதான் இருப்போம், கேட்டா பரிசீலிப்போம், பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டோம். இதே தானே அதிமுகவும் பிஜேபியுடைய கொள்கைகளை ஏற்க மாட்டோம்னு சொல்றாங்க, கடைசியில் அங்க போய் ஓட்டு போட்டு தானே வர்றாங்க பார்லிமெண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. இல்ல நீங்க அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ட மாதிரி அப்சர்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது சார். ஏன்னா நீங்க வந்து பவருக்கு அவங்களை கொண்டு வந்து உட்காந்து வச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்டுதான் அவங்க செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எதுவும் கிடையாது. இப்பயும் சொல்றேன், ஸ்டாலின் எந்த ஒரு பார்ட்டியுமே வந்து போங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் சொன்னது அவங்களா போனா சரி, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்ப இவங்க சொல்றதெல்லாம் அந்த குழுவினருக்கான செய்தி தான் சார். சார், வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ வர்றதுங்கிறது இவங்க கூட இருக்கிறதுனாலதான், ஒரு எம்எல்ஏ வர்றதுங்கிறது இந்த கூட்டணியில் இருக்கிறதுனாலதான். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓட் பேங்க் இருக்கு, சின்ன ஓட் பேங்க் ஒன்று இருக்கு. ஆனா அந்த ஓட் பேங்கை தனிஜா போட்டி போட்டு அவங்க என்ன வாங்க முடியும்? அல்லது அந்த ஓட் பேங்கை வச்சு திமுக கூட்டணி தோக்கடிச்சிட முடியுமா? அந்த கணக்குகள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் சார். இது நீங்க சொல்ற மாதிரி தான், இது நாளைக்கோ நாளை மறுநாளோ செட்டில் ஆயிடும். இல்லை, இது வரைக்கும் வேல்முருகன் வந்து பெரிய கிரெடிபிலிட்டியோடு இருந்தாருங்கிறதையும் அதான் என்னுடைய அபிப்பிராயம். அதாவது ராமதாஸ் ஐயா எதிர்த்து அரசியல் நடத்தின போது ஒரு குடும்பத்தை ஆட்சி வந்துடக்கூடாது வன்னியர்களுக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்படின்லாம் சொல்லி அவர் பேசின பாயிண்ட் எல்லாமே சரியான பாயிண்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சில போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த டால்கேட்டுக்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தியிருக்காரு. பல கட்சிகள் அது மாதிரிலாம் போராட்டம் நடத்தினதில்லை. திமுக கூட்டணியிலையும் சரி, அவர் திமுக கூட்டணியில விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவாங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்சு போராட்டம் நடத்து வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் தான். அங்க வந்து காங்கிரஸ் வந்து போராட்டத்தை வந்து ஆசீர்வதிப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி போராட்டம் நடத்தி he has proved his existence in a constructive way. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி பேசுனதுங்கிறது வந்து துரதிருஷ்டவசம். இடையில கொஞ்சம் வேற மாதிரி பேசுன மாதிரி இருந்தது, மாற்று கருத்துக்களை முன் வச்சாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடிப்படை பேசிட்டாரு. இல்ல, கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே திமுக எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸ் இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில முதல்வற்றை போய் எந்த எம்எல்ஏ போய் சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சு பாலாஜி வந்து இதில் இருக்கிறாரு, விசிகால இருக்காரு, அவர் திமுகவில் இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு தன் தொகுதி சம்மந்தப்பட்டதை பேசும்போது அரசு அதிகாரிகள் அதை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து எம்எல்ஏவுடைய பெர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே சமயம் திமுக வந்து இதையும் கருத்தில் வச்சுக்கணும். அவங்க ரொம்ப இதை தெளிவாகவே சொல்லணும், எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி மக்கள் குறைகள்னு சொல்லி வந்தாங்கன்னா அதை உடனடியாக பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வைக்கிறது நல்லது. ஏன்னா பல பேருக்கு இந்த கிரீவன்ஸ் இருக்கு, அது நிஜம்தான் சார். உங்களுக்கு நேரடியாகவே தெரியும், அனுபவத்துல தெரியும், திமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வந்து அவங்க சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள்னு சொல்றவங்க இருக்காங்க. அது நீங்க சரியாக சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி சார்ந்தது. எம்எல்ஏவாக இருக்கிறதுனாலேயே நடந்துரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நடக்காது. யாராவது ஒருவர் வந்து அதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பிரச்சனையானதுதான். நீங்க பெர்சுவேஷன் தானே சார் அது? ஆமா, பெர்சுவேஷன், பர்சனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் பெர்சுவேஷன் தான், ரெண்டும் தவிர்க்கவே முடியாது. அதுல நான் எம்எல்ஏ நீ எனக்கு செஞ்சாகணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு நாளும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அவர் சொன்ன பல காரியங்கள் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், சில காரியங்கள் வந்து செஞ்சிருந்திருக்கேன். அப்போ அவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டு இருந்தா நான் சொன்னேன், செய்யவே முடியாதுங்க, எதுக்கு உங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்கன்னு. இல்லை, நான் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட பேசும்போது சில நல்ல காரியங்களுக்காக வந்திருக்கேன், நீங்க செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க கெட்ட காரியம் நினைக்கிற இதுல உள்ள நல்ல தன்மையை புரிஞ்சுக்கிடுவீங்கிற ஒரு நம்பிக்கையில வர்றேன். எனக்கு நோ சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட் வரணுங்கிற அளவுக்கு நான் திரும்ப திரும்ப வந்து உட்கார போறேன் அப்படின்னாரு. இப்போ அவர் அப்படி சொல்லும் போது நம்ம வந்து அவர் வெளியில போய் சொல்ல மாட்டோம், சரி மறுபடியும் கொடுங்க நான் பாக்குறேன், அதுல நியாயம் இருந்ததுன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் பர்சனாலிட்டி, ஹிஸ் பர்சுவேஷன். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏதாவது டெவலப்மெண்ட் வருதான்னு பார்க்கலாம் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.